பேசலாம். திரு பொன்ராஜ், இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான் பேசிக்கா இந்த கூட்டணிக்கான நகர்வா இருக்கு அப்படின்னா, நீங்க ஏற்கனவே அரித்மெட்டிக் கால்குலேஷன்லாம் திரு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் கூட இருந்து பணியாற்றியவர். இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த களத்தில் அரித்மெட்டிக் கால்குலேஷன்? அவர் சொல்லாரு சிறுபான்மை வாக்குகள் வர்றதில்ல, அந்த ரியலைசேஷனுக்கு அதிமுக வந்துருச்சு, அப்போ அதை நோக்கி ஒரு பெரும்பான்மை அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றாங்க, அல்லது இந்த எண்ணிக்கையை கொண்டு வந்துட்டா போதும், 40க்கு மேல் 42 வந்துட்டா வெற்றி பெற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. சிறுபான்மை வாக்குகளையும் வைத்துதானே ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெற்றார்கள். சிறுபான்மை வாக்கு வராது, அதிமுக வராதுன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதாவது அதிமுகவுடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் அந்த முடிவை சிறுபான்மை மக்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்களா என்ற நம்பிக்கை வந்தால் கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் சீர்தூக்கி பார்த்து வாக்களிப்பார்கள். இப்பொழுது அவர்கள் திமுக தான் நமக்கு பாதுகாப்பு என்று நினைப்பதால் 24 தனித்து அவங்க பாஜக விட்டுட்டு வந்த போது அந்த வாக்குகள் வரலங்கும் போது அந்த நம்பிக்கை அவங்க பெறலங்கிறதா அவரு இன்டர்பிரட் வரும். எப்படிங்க வரும்? நீங்க அதாவதுங்க 2021 நான் 4.5 ஆண்டு காலம் பிஜேபியினுடைய தயவில் ஆட்சி செய்துவிட்டு பிஜேபியுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் பாராளுமன்றத்தில் எஸ்ஆர் சொல்லி ஓட்டு போட்டு விட்டு வந்த பின்பு உங்களை எப்படி நம்புவாங்க? அவங்க எப்படி நம்புவாங்க? அவங்க அது நடக்காதது. அது செயல்பாட்டில் நேர்மை இல்லை என்று சொன்னால், உண்மை இல்லை என்று சொன்னால், விளிம்பு நிலை மக்களும் ஏழை எளிய மக்களும் எப்படி நம்புவார்கள்? அதனுடைய விளைவுதான் அதிமுகவுக்கு அது கிடைக்காம போனது காரணம். அதாவது இவர்கள் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருப்பதுக்கு காரணம் என்னன்னா, 23% அதிமுக கூட்டணி வாங்கியிருக்கு, 18% பிஜேபி கூட்டணி வாங்கியிருக்கு. ரெண்டு சேர்த்தா நம்ம திமுக கூட்டணியை வென்று விடலாம், திமுக குளித்து விடலாம். இதுதான் உங்களுடைய கணக்கு. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், 2024 திமுக பிஜேபி கூட்டணி வாங்கிய ஓட்டு 18% ஓட்டு. இதுக்கு மேல் பிஜேபிக்கு அண்ணாமலையை வைத்து மிகப்பெரிய ஒரு பாத யாத்திரை நடத்தி, அண்ணாமலைக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்து, மோடி 11 முறை தமிழகத்திற்கு அமித்ஷா இப்படி எல்லாரும் வந்த பிறகு அந்த 18% தான் ஓட்டு. அப்ப நீங்க அதுக்கு மேல ஓட்டு கிடையாது. அது முழுக்க விழுந்த ஓட்டு எல்லாமே மோடி பிரதமராக வேண்டும் என்று விழுந்த ஓட்டு. சரி, அதுல கிட்டத்தட்ட 40 to 50% ஓட்டு அதிமுகவில இருந்து டிரான்ஸ்பர் ஆன ஓட்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிமுக டிரான்ஸ்பர் ஆன ஓட்டு. அதிமுகவுக்கு விழுந்த 23% ஓட்டு எந்த சூழலிலும் மோடி பிரதமர் ஆனாலும் ஆகலினாலும் பரவாயில்ல, ரெட்டலைக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் விழுந்த ஓட்டு தான் அந்த 23% ஓட்டு. அந்த ஓட்டு ஒருபோதும் பிஜேபி கூட்டணிக்கு போகாது. அப்ப இவர்கள் செய்தது தொண்டர்களுக்கு விரோதமான முடிவை இவர்கள் எடுத்தால் அது எப்படி போகும்? பொறுத்த வரைக்கும் அந்த 22% சொல்றீங்க. சரி, ஆமா, அந்த 23% சொல்றேன். அந்த 23% இன்றைக்கு அப்படியே சொலையா பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வரும்னா கண்டிப்பா வராது. அது கண்டிப்பா அதனால பெனிஃபிட் அடைய போறது யாருன்னா திமுக, சீமான் அண்ட் விஜய், இந்த 3 பேர் தான். எத்தனை பர்சன்டேஜ்ன்றது தெரியும். அப்ப அதிமுகவுடைய 23% ஓட்டு இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த பக்கம் போறப்ப அதிமுக தன் வாக்கு. ஆனா இந்த கணக்குகளை திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக தலைவர்களோ யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அவங்க இந்த கணக்கு அதுல ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன்ல வெற்றி வரும் தான் இந்த முடிவு வர்றாங்க. இல்ல, அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. 2021 ஒன்றுபட்ட அதிமுக இருக்கும் போதே பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து ஜெயிக்க முடியலன்றது நல்லா தெரியுமே. இவங்க எப்படி ஜெயிப்பாங்க? அப்புறம் அதுக்கு என்ன பெரிய ஆளுமை விட்டது? அதனால அவங்களுக்கு தோக்க போறோம்னு நல்லா தெரியும். ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு அவர்களது சுயநல நோக்கத்திற்காகவோ, அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ, இடி மூலம் தப்பித்துக் கொள்வதற்காகவோ எடுத்திருக்கலாமே ஒழிய இவர்கள் அதிமுகவை காப்பாற்ற. அந்த லாஜிக்லயே இப்ப 24க்கு முன்னாடி கூட திரு அமித்ஷா கேட்டாரு, என்ன சொன்னாரு? கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த கதவு திறந்திருக்கிறத அதுல போகணுமா வேணாமான்னு முடிவு அதிமுக தான் எடுத்துச்சு. கதவுகளை மூடிட்டாங்கல்ல. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவு எடுத்தாரு. ஏங்க, அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவு எடுத்து நீங்க போங்கன்னு சொன்னதே இவர் தானேங்க. அமித்ஷாவும் மோடியும் தானே. நீங்க தனியா போங்க, அப்பதான் சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு வரும்னு சொன்னதே அவர் தானே. அதனாலதானே மக்கள் நம்பல, அதனாலதானே மக்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடல. நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு பிஜேபியில இருக்கா இல்லையா? இருக்கு. அவர் உருவாக்கி இருக்காரு. அண்ணாமலை தனக்கென்று ஒரு ஆர்மியை உருவாக்கி இருக்காரு. அப்ப அந்த ஆர்மி நான் ஒருபோதும் என் கொள்கையை விட்டு தர மாட்டேன்,
நான் சாதாரண தொண்டனாக பணியாற்றினாலும் ஆற்றுவேனே தவிர நான் ஒருபோதும் என் கொள்கையை விட்டு தந்து அதிமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன், கூட்டணி சேர்ந்தால் ராஜினாமா செய்வேன் சொன்னவர் யாரு? இதே அண்ணாமலை. இன்றைக்கு கூட்டணி அறிவிக்கும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பவர் யாரு? அதே அண்ணாமலை. இந்த அண்ணாமலை ஆர்மி தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்தார்கள் என்பது சோசியல் மீடியாவில் நம்மளுக்கு தெரியும். எப்படி எல்லாம் இவர்கள் மற்ற பிஜேபி சோசியல் மீடியால இருக்கிறது இல்லாமலாம் சார் நம்ம பேச முடியும் பதவிக்கு என்ன பொறுப்பெடுத்தாங்கன்னு. இல்ல சொல்றேன் இருக்கு. அப்ப அந்த அண்ணாமலை ஆர்மி இந்த கூட்டணிக்கு மனதார ஒப்புவாங்க. ரெண்டு பக்கத்திலயும் முரண்களை சுட்டி காட்டுறீங்க, நம்ம பேசுவோம். நாகராஜத்தையும் கருணாட்டையும் பேசிட்டு வரேன். அப்ப எல்லா இந்த முரண்பட்ட கூட்டணியால் கண்டிப்பாக இவர்கள் போடக்கூடிய அரித்மெட்டிக் லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பாக இதை அறுவடை செய்பவர்கள் திமுகவும் சீமானும் அண்டு விஜய் தான் அறுவடை செய்ய போறாங்க. கண்டிப்பாக திமுக இவர்களது செயலினால் சரி சார், பேசலாம். உங்க பாயிண்ட்டுக்கு என்ன நம்ம நாகராஜ் பேசலாம் சார், பேசலாம்.